கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து பராமரித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 70வது வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த இஸ்ரவேலருடைய சிறையிருப்பை நீக்கி ஜனங்களை மறுபடியும் தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவதற்காக, தம்முடைய தேசத்தில் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் கோரேஸ் என்று சொல்லுகிற மேதியா பெர்சியா ராஜ்யத்தின் அந்த அதிபதியை எழுப்பி ஜனங்களை தேவனுக்குடைய சித்தத்தை செய்யவும், பாழாக்கப்பட்டிருக்கிறதான ஆலயத்தை புதுப்பித்து எடுப்பித்து கட்டவும், அது மட்டுமல்ல அலங்கங்கள் சரிபடுத்தப்படவும், தேவனுடைய ஜனம் தேவனை ஆராதிக்கவும் இந்த எருசலேமுக்கு வருவதற்காக அனுமதி அளித்து அதற்காக ஊக்கம் பண்ணுவதை காண முடிகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிறையிருப்பிலிருந்து மீண்டு மறுபடியும் தங்கள் கைகளை விற்று அல்லது தங்கள் இழந்தவைகளை விற்று 70 வருஷத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேற்றுவிப்பதை காண முடிகிறது. இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒருவரை முற்றிலும் தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர்கள் தங்களுடைய பொல்லாத கிரியைகளை தேவனுக்கு விரோதமாக செய்கிறது நிமித்தம் சில காலம் மூண்ட கோபத்தினால் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாலும் மறுபடியும் அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து மனம் நொந்து மனம் திரும்பி கர்த்தரிடமாய் தங்கள் குறைகளை அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது, தங்களை செவ்வைப்படுத்தும் பொழுது மறுபடியும் அவர்கள் விட்டு அல்லது இழந்த நஷ்டப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் அவர்களை திரும்ப கொண்டு வந்து நிறுத்துவதை நாம் காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். தேவ ஆலோசனைகளை, தேவ கற்பனைகளை விட்டு நாம் தூரம் போகும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அங்கிருந்து அந்த பாடுகள் நிமித்தம், இந்த சிறையிருப்பு நிமித்தம் மனம் கசந்து நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது மறுபடியும் நாம் இழந்தவைகள், நஷ்டப்பட்டவைகள், நம்முடைய கைவிட்டு சென்றவைகள், நம்முடைய வாழ்விலே இல்லாதவைகள் என்று இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறுபடியும் திரும்ப தந்து கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலேயும் தம்முடைய வல்லமையுள்ள செயல்களின்படி நிலைநிறுத்துவதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் அப்படியே கர்த்தர் செய்ய வல்லவர். நாம் நம்முடைய சிறையிருப்பின் அனுபவத்தில் இருப்போம் என்றால் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சபைப்படுத்தி கொள்ளுவோம். நம்முடைய வாழ்விலும் நாம் இழந்தவைகளை திரும்ப தந்து மகிமையான ஸ்தானத்திலே கர்த்தர் குடியிருக்க பண்ணி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்த பொழுது, எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் போன பொழுது சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறீர். கொடுத்தீரப்பா. அது நிரந்தரம் அல்ல. இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி மன்றாடி தேவனிடமாய் திரும்பின பொழுது அவர் மறுபடியும் அவர்கள் இழந்த, அவர் கைவிட்டு சென்ற, அவர்கள் நஷ்டப்பட்ட, அவர்கள் எல்லாவற்றிலும் தோல்வியை கண்ட அதே இடத்திலே கொண்டு வந்து அவர்கள் நன்மைகளை சுதந்திரிக்க, இழந்தவைகளே திரும்ப பெற்றுக்கொள்ள, பட்டணங்கள் குடியிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தீரே. அதே போல நாங்களும் எங்கள் சிறையிருப்பின் அனுபவங்களிலிருந்து விடுபட்டு தேவ நன்மைகளால் நிரப்பப்பட எங்கள் வழிகளையும் சமைப்படுத்தி சீர்படுத்தி உமக்கு முன்பாக வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.